அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து 2 ஃப்ளைட்ல நடந்த சம்பவத்த சொல்லப் போறேன். ஏன்னா ஒண்ணு வந்து நமக்கு நாமே. அதாவது என்ன வந்து நானே பாராட்டி பேசிக்கிறது. இன்னொன்னு வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பத்தின விஷயம். உண்மையிலே சில மனுஷங்கள பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து ஒரு நாட்ல அ ஒரு நாட்ல வந்து நம்ம மலேசியாவுக்கு போயிட்டுருக்கோம். அப்ப வந்து அதான் என்ன பத்தி சொல்றேன். எனக்கு முந்தின சீட்ல ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பிள்ளையும் உட்காந்துருக்காங்க. அது சின்ன பிள்ளைங்க இப்ப சாதாரண வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சத்தமே இருக்காது. குழந்தை தூங்குதுன்னு சொல்லிட்டு, ஃபேன போட்டு விடுவாங்க, ஏசிய போட்டு விடுவாங்க. அது வேற சத்தமே கிடையாது. ஆனா ஃப்ளைட்டு சத்தம் அப்படி கிடையாது. இந்த சின்ன குழந்தையிலருந்து 3 வயசு வரைக்கும் தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். 3 வயசுக்கு மேலன்னா, அது தெரிஞ்சிரும். இது வந்து ஃப்ளைட் இப்படிதான் சத்தமா இருக்கும். சாப்பிட்டோனே தூங்கிரும். அந்த சின்ன புள்ள பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. ஃப்ளைட்டு முழுக்க தூங்கிட்டாங்க. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு முந்தின சீட்டு. கத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா, நான் ஒரு தடவ என்னோட முதல் பிள்ளைய தூக்கிக்கிட்டு 1 வயசு. அப்ப நான் தூக்கிக்கிட்டு மெல்பர்ன் போனப்போ, அதுவும் இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தது. அழுதுகிட்டு இருந்துச்சு. அ அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஏன்னா, கடமுடன்னு அந்த காதுல கேட்கறது கஷ்டமா இருக்கு. அது என்ன நல்ல ஃப்ளைட்டா இருந்தாலும் சத்தம் கேட்கும். அதுகளுக்கு ஒரே பயமா இருக்கும். ஏதோ மாதிரி பறந்துகிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இது ஃப்ளைட்டு நம்ம ரொம்ப தூரம் போறோம்ன்னு. அ அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தது. அது வந்து கருப்பு சட்டை போட்டிருந்தது. முடி குட்டியா இருந்துச்சு. நான் பையன்னு நெனச்சுக்கிட்டேன். நான் முன்னாடி போனேன். போயிட்டு அதாவது நான் இங்கிலீஷ்ல தான் சொன்னேன். அதாவது அதெல்லாம் சொல்லி காமிக்க மாட்டேன். எனக்கு அது என்ன இருந்தாலும் எனக்கும் இன்னும் வெட்கமாவே இருக்குது அப்படி பேசுறதுக்கு. நான் சொன்னேன், செல்ல குட்டில, தங்க குட்டில, யூ ஆர் அ குட் பாய். நீ போயிட்டு தூங்கணும். சரியா? அம்மா தூங்கணும்ல, நீ தூங்குவியா?" அப்படியே வந்து என்னைய வந்து அப்படி இப்படி புகழ்ந்து புகழ்ந்து பேசினேன் பாருங்க. சிரிச்சுட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே பேசினேன் பாருங்க. அந்த புள்ள அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் இந்த டிம் லைட்ல என் சிரிப்பு எப்படி தெரிஞ்சுதோ தெரியல. நான் வந்து அந்த அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு வந்து சீட்ல உட்கார்றேன். சீட்ல உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, அழுகைய நிறுத்திட்டு தூங்க ஆரம்பிச்சுருச்சு. அவங்க அம்மாவும், புள்ளையும் ஒரு பெரிய துணி மாரி குடுப்பாங்க. போத்திக்கிறது. அப்படியே போத்திட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. காலையில மலேசியாவுல இறங்குறப்போ நான் பார்த்தேன், அது வந்து பையன் இல்ல பொண்ணு. அது கருப்பு சட்டை போட்டிருந்தது. அதாவது ஆஸ்திரேலியாவுல எப்படின்னா, பிங்க்கு, பர்பிள் இந்த மாரி 2 கலர் போட்டிருந்தாங்கன்னா பொண்ணுங்க. பச்சை, சிவப்பு, ப்ளூ போட்டிருந்தா பையன். அந்த மாரி ஒரு கணக்கு இங்க இருக்கு. அ அந்த அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் போட்டா கேர்ள் அந்த மாரி இருக்கும். நான் அத வந்து பையன்னு நெனச்சுக்கிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன். கலர பார்த்தா பொண்ணு. வந்து அவங்க வந்து இலங்கைக்கு போறாங்க. நான் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுறோம்ன்னு கேட்கல. ஏன் கேட்டுட்டு நம்ம ஒரு விதத்தில பார்த்தா, நான் வந்து டூர் போனேன் இல்லையா? அந்த நாட்ல இங்கிலீஷ்காரங்க, ஆஸ்திரேலியன்ஸ் பேசுறப்போ, ஓ! நம்ம ஊர்க்காரங்க அப்படின்னு தோணுது. அப்படி இருக்கிறப்போ எந்த லாங்குவேஜ்னா என்ன? இப்ப எனக்கு நெறைய லாங்குவேஜ் அதாவது இலங்கையிலிருந்து வர 2 லாங்குவேஜ்காரங்களையுமே தெரியும். என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தெரியும். அதனால நான் லாங்குவேஜ கேட்கல. எது கேட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது. அப்போ நம்ம வந்து மலேசியாவுல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றப்போ ஒரு சம்பவம். இப்ப நான் வந்து ஜன்னலோர சீட்ல இருக்கேன். நடுவுல என் பையன். அடுத்து வந்து ஒரு ஆஸ்திரேலியன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு போனப்போ, இந்த சாப்பிட்ட சாப்பாட்டுல வந்து சைட்ல வந்து இந்த ஜப்பான்ல அ அது என்ன சொல்லுவாங்க? பன்றிக்கறி. அது வந்து சிக்கன் நகட்ஸ் மாரி நீளமா செஞ்சிருந்தாங்க. அத சாப்பிட்டுட்டு பக்கத்துல சோறு இருந்தது. சோத்துக்கு ஒரு சாஸ் இருந்தது. அது என்ன சாஸோ தெர்ல. அவ்வளோ காரமா இருந்தது. நமக்கு இந்த குழம்பு மாரி நெனச்சு நான் பெசஞ்சு சாப்பிட்டது சரியில்ல. ரொம்ப காரம். அப்புறம் என்னாச்சு அந்த பஸ் அந்த அந்த ஃப்ளைட்ல அதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அந்த காரத்தினால. அப்புறம் கொஞ்சம் நல்லாமானது இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் நான் போயிட்டு சாப்பாடு குடுத்துருக்காங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்துட்டு வர்றேன். அந்த பாதையில தான் உட்காந்துருக்கிறாரு அந்த ஆஸ்திரேலியன். என்ன பார்க்குறாரு. இப்படி பார்க்குறாரு. கண்ணு சிவப்பா இருக்கு. அப்போ ஒரு புரிஞ்சுட்டார் போல இருக்கு ஏதோ. ஏன்னா கண்ணு சிவப்பாகுதுன்னா வாந்தி எடுத்தா தான் ஆகும் அப்படி. நான் போய் சீட்ல உட்காந்துருக்கேன். என் பையன் வந்து தூங்கிட்டான். அந்த பையன் தான் அந்த சாப்பாடு அந்த ட்ரே இருக்குல்ல அது. என்னோட ட்ரே 2யும் நான் கையில பிடிச்சிட்டே உட்காந்துருக்கேன். அவர் சொன்னாரு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவரே கேட்டாரு. குடுங்கன்னு சொல்லி 2யும் வாங்கி அவரோட ட்ரே மேல வச்சுக்கிட்டாரு. எனக்கு இருந்தா அப்படியே ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதுக்கு அடுத்து ஒரு சீட் இருக்கு இல்லையா? ரைட் சைட்ல. அதுல வந்து அவரோட பொண்ணும், மனைவியும் உட்காந்துருக்காங்க. அவர நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ச்சே! என்ன ஒரு மனுஷன். நம்ம கேட்காமலே உதவி பண்றாங்க பாருங்களேன். இவங்களுக்கு உடம்பு சரியில்ல. நம்ம பிடிச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து தூங்க வேண்டியிருக்கும்.
டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு, அவரே எங்க 2 பேரோட ட்ரேயும் வாங்கி அப்படி வச்சுக்கிட்டு, அது மேல கை வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாரு. அப்ப நான் சைட்ல இப்படி பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா அப்போ? ச்சே! நமக்கு இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு அன்பா, ஒரு இப்ப முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்டயே இப்படி இருக்காங்களே, இவங்க வீட்டாளுங்கள்ட்ட எவ்வளோ பாசமா இருப்பாங்க. ச்சே! நமக்கு கிடைச்சா இந்த மாரி ஒரு மருமகன் கிடைக்கணும்னு நெனச்சுக்கிட்டேன். நமக்கு வந்து முகங்கள பார்த்து பார்த்து பழகுனதுக்கு அப்புறம், அது கலர்லாம் கண்ணுக்கே தெரியல. அந்த குணம் மட்டும் தான் தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ச்சே! பரவால்ல. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மாரி நல்ல மனுஷங்க இருக்காங்க. எங்கேயாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்ற மாரி இருந்தது. அப்ப நான் பார்த்தேன் அவரு. அப்படியே அமைதியா இருந்தாரு. அப்படியே கை வச்சுட்டு இ எ இதே மாரி குணம் இருக்கிறவங்க இந்தியாவிலயும் இருப்பாங்க. எல்லா நாட்டிலயும் இருப்பாங்க. எல்லா நாட்டிலயும் இருப்பாங்க. ஏன்னா, அ மோசமானவங்க நெறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு நாடே கிடையாது. நம்ம நெனச்சுக்கிறோம் அந்த நாடு சரியில்ல, இந்த நாடு சரியில்ல. அங்க போய் உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 3/4 பேர் நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏதோ 1, 2 சரியில்லாம இருக்கும். அதனால முன் முடிவுகள் தேவையில்ல. ஓவராலா வந்து இந்த ஊர்ல இப்படிதான் இருப்பாங்கன்னு நெனைக்க தேவையில்ல. 3/4 பேர் இந்தியாவுல நல்லவங்க தான். எனக்கு தெரிஞ்சு 90% பேர் நல்லவங்க தான். மிச்ச 10 பேரும் பாதிக்கப்பட்டு என்னத்தையோ எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. இல்லன்னா இந்திய மக்கள் தொகைக்கு நாடு தாங்குமா? எல்லாரும் குற்றம் பண்ணா. இந்த 2 சம்பவமும் எனக்கு அதாவது எனக்கு வந்து ஒரு பெருமை. நம்ம பேச்ச கேட்டு ஒரு சின்ன பிள்ளை தூங்கிருச்சே அப்படின்னு. அதுபோல தான் சில சமயங்கள்ல நம்ம ஒரு அட்வைஸ் சொன்னா கேட்கவே கேட்காது என் பிள்ளைங்க. சரிங்களா? அதே விஷயத்த இன்னொருத்தர் வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க கேட்பாங்க. இப்போ நானே வந்து சொல்றேன், "அம்மா பாவம் இல்லையா? அம்மாவ கஷ்டப்படுத்தலாமா? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து, "ஏம்மா இப்படி பண்றீங்க? உங்க அம்மா பாவம் இல்லையா?" அப்படி சொன்னாலும் கேட்பாங்க. "சரி ஏம்மா இப்படி பண்றீங்க? அம்மா பாவம் இல்லையா? இப்படி பண்ணலாமா? உங்கள வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க." அப்படி அப்படி ஒரு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியும் கேட்பாங்க. அதே நம்ம வாயிலிருந்து வர்ற அதாவது நம்ம வந்து சொல்ற அறிவுரைங்கிறது அவங்களுக்கு தாலாட்டு மாதிரி. ஆராரோ, அரிரோராறு மாதிரி கேட்கும். ஆனா இன்னொருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே வார்த்தை. வேற குரல்ல, வேற ஒருத்தர் சொன்னாங்கன்னா நல்லா கேட்பாங்க. எங்க ஊர்லலாம் மறுபடியும் எங்க ஊர் போறேன்னு நெனைக்காதீங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பாங்க. "நீ ஏதாவது ஒரு நாளாவது எங்க ஊருன்ற சொல்லாம இருந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு. ஏன்னா எங்க ஊர்லன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு உங்க ஊருக்கு வந்து, "நீ சொன்ன கதை சம்மந்தப்பட்ட ஆட்கள எல்லாம் பார்க்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஊர்லலாம் யாரு வேணா யாருக்கு வேணா அட்வைஸ் பண்ணுவாங்க. அது வந்து கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அ சரி என்ன பண்றது? அதாவது நமக்கு அட்வைஸே பண்ணாத ஊருக்கு வர்றப்ப தான் தோணுது, ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்களே! நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் வந்து மெல்போர்ன்ல இருக்கப்போ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதி வழியா நடந்து போவேன். அதாவது அந்த கார்டன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூச்செடி. பூச்செடி சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மரம் முழுக்க ஃப்ளவர்ஸா இருக்கும். அது முதல்ல பூ வரும். அந்த பேர்லாம் எனக்கு தெரியல. ஏதோ ஜாப்பனீஸ் மறந்து போச்சு. ஃபோட்டோலாம் வச்சிருக்கேன். ஃபுல்லா பூ இருக்கும். கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே இலை வந்துரும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீதிக்கும் நான் நடந்து போவேன். இன்னைக்கு ஒரு வீதி, நாளைக்கு ஒரு வீதி. ஏன்னா, அந்த பூக்கள பார்க்கறதுக்காகவே. அப்போ ஒரு சம்பவம் என்ன நடந்தது, ஒரு வயசானவர் நின்னு இந்த இலையுதிர் காலத்துல, அதாவது இலையுதிர் காலம்னா ஆட்டம் சீசன்ல, அந்த இலையெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரு கூட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா, வீதியில யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அப்ப நான் வந்து ஒரு ஒரு 1 மாசம், 2 மாசம் பிரெக்னன்ட்ன்னு நெனைக்கிறேன். அப்போ வாக்கிங் போவேன். பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்ட்ட. அவரு வந்து ட்ரிபோலில வேலை பார்த்தவராம். ட்ரிபோலி தெரியுமா? அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. அங்க வேலை பார்த்துட்டு வந்தவரு. 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களும் இப்ப பெருசாயிருக்கு. பேர பிள்ளைங்கலாம் இருக்கு. ஆனா, அவரு மட்டும் தனியா இருக்கிறாரு. அதாவது அவ்ளோ மெதுவா நடந்து போறாருய்யா! கீழ விழுந்தாருன்னா, தூக்க யாரும் கிடையாது. நான் கேட்டேன், "உங்கள யார் பார்க்க வருவாங்கன்னு?" அதாவது இந்த கம்யூனிட்டி சென்டர் இந்த என்ன சொல்றது? ஹோம் கேர் மாரி போவாங்க போல இருக்கு. அவங்க வருவாங்க. என்ன பண்ணீங்க சாப்பாடுன்னா, "பாஸ்தா பண்ணேன்" அப்டின்னாரு. அப்பலாம் எனக்கு தெரியாது பாஸ்தாலாம் என்னன்னு. அப்ப நான் மறுநாள் போனப்ப அவரு இல்ல. அதாவது அவர பார்க்கணுங்கிறதுக்காகவே மறுபடியும் அந்த வீதியில போனேன். இல்ல. ஆனா எனக்கு தோணுச்சு, அதாவது கீழ விழுந்துட்டாருன்னா, வேற யார் தூக்கி விடுவாங்க அப்படின்னு. அவ்ளோ வயசானவரு. அப்ப தெரியாது ஏஜ்டு கேருக்குலாம் இப்போ அந்த ஏஜ்டு கேர் ஃபெசிலிட்டில போய் தங்கணும்னா நெறைய காசு ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால வீட்ல தனியா இருக்கிறாரு. அவங்கலாம் வந்து எப்படின்னா, வேற வேற இடங்கள்ல குடியிருப்பாங்க. வேலை சம்மந்தமா வேற மாநிலமோ, இல்ல வேற ஏரியாவிலயோ குடியிருப்பாங்க. அதனால வயசானவங்க தனியா இருக்கிறாங்க. அது அன்னைக்கு வந்து இந்த திருட்டு பயம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கீழ விழுந்தா யார் தூக்கி விடுவாங்க? அப்படின்றது தான் எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்போ நம்ம கிராமத்துலலாம் ஒரு ஆள காணோம்.
சரியா நடமாட்டம் இல்லாம இருக்குன்னா, வீட்டுக்குள்ள போய் நம்மளே பார்க்கலாம். வீட்டுக்குள்ள. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ள போனோம்னா, நம்ம ஏதோ பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும்ன்ட்டு, ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றனால, சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, வயசானவங்க இறந்து 2 நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ, ச்சே நம்ம கிராமத்து பக்கம் எவ்வளோ பரவாயில்லல்ல. அம் நான் உடனே போய் பார்க்கலாம். எல்லார் வீட்டுக்குள்ளயும் போவாங்க. அதான் எல்லார் வீட்டுக்குள்ளயும் ஜென்ட்ஸ் போமாட்டாங்க. ஜென்ட்ஸுக்கு வந்து பாவம் எல்லா இடத்துலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். லேடீஸ்னா, "என்ன பெரியம்மா? என்னம்மா? என்னம்மா? மருமகளே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பேசுவாங்க. லேடீஸ் வந்து கிராமத்துலலாம் அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எல்லார்ட்டயும் பேசக்கூடாது கூடாது. எல்லாரையும் பார்த்து சிரிக்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் போய் பேசிட்டு இருக்கக்கூடாது லொட லொடன்னு. ஆனா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்னா, அந்த பெண் அந்த இளம் பெண்ணுன்றது இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரியம்மா, சித்தப்பா அப்படி ரொம்ப எல்லார் கூடயும் பேச பேசணும் அப்படிங்கிறது அங்க ரூல்ஸ். என்ன வயசு பிள்ளை மாதிரி இருக்கு. அதான் இளம் பெண். அதான் கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி அதுக்கப்புறம் நடந்துக்க கூடாது. எல்லார்கிட்டயும் முறை சொல்லி கூப்பிட்டு பேசணும். நான்லாம் வந்து மாமா, அத்தை 2 வார்த்தை மட்டும் சொல்லவே மாட்டேன். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி பிள்ளைங்கலாம் பொறந்துருச்சுன்னா, யார வேணா நம்ம அத்தை, மாமான்னு கூப்பிடலாம். ஏன்னா அது வந்து அதுதான் அப்ப வந்து நாகரிகம். கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டு பையன நம்ம லவ் பண்ற மாரி இருக்கும். அதனால அப்படி பேசுறது கிடையாது. அம் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு கிராமத்துக்காரங்க வந்து ஏதோ இல்லாதவங்க மாரி இருக்கிற மாரி இருக்கு. ஆனா கிராமத்தில வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஒரு வாழ்க்கை. அதாவது ஃப்ளெக்சிபிள்னு திருப்பி திருப்பி வருதே அன்னைக்கு பேசுனதுலேருந்து, அதாவது ஒரு அமைதியான வாழ்க்கை. ஆனா டவுன் அப்படி கிடையாது தெரியுமா? வீட்ட விட்டு வெளியில அந்த ஒரு ப்ரோகிராம் கூட பேசுனாங்க. டவுன் பசங்கலாம் ரொம்ப நைஸா இருக்காங்கன்னு. அவங்க நைஸாலாம் இல்ல. புரியுதா உனக்கு? நைஸா இல்ல. அவங்க நைஸா இருந்தே ஆவணும். வீட்ட வீட்ட விட்டு வெளியில வந்தாலே நைஸா இருக்கணும். ஏன்னா வீட்ட விட்டு வந்தாலே ரோடு. கிராமங்கிறது அப்படி கிடையாது. கிராமத்தில இருக்கிற பசங்கலாம் இப்படி பேசுவாங்க. அப்படி நின்னுட்டு பேசுவாங்க. "என்ன பெரியம்மா? என்னத்த? ஆ என்ன மாமா?" அப்படின்னு ஒரு சாதாரண பேசுவாங்க. அதனால தான் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கு. இப்படி பேசுறவ இப்படி பேசுவாங்க. ஆனா அந்த ஒரு அகலமான பேச்சு, ஒரு தைரியம் அதெல்லாம் பசங்களுக்கு, லேடீஸ்க்கு அப்படி இருக்கிறதுக்கு காரணம், நாங்க ஊருக்குள்ள இருக்க எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும். 100 குடும்பம் இருந்தா 100 குடும்பத்த பத்தியும் தெரியும். ஆமா. யாருக்கு கடன் இருக்கு, யார்ட்ட காசு இருக்கு, யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, யாருக்கு என்ன நோய் இருக்கு, எல்லாமே எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? எல்லாமே தெரியும். இப்ப நீங்க வந்து ஒரு கிராமத்துல ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்னூண்டு ஒரு சைகை, ஒரு சின்ன ஒரு விஷயத்த, ஒரு சின்ன ரகசியத்த நீங்க உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஆள் பார்த்தா கூட போதும். அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிரும். நம்ம வந்து பொய்யே சொல்ல முடியாது அங்க. நம்ம பொய் சொன்னா கூட, "என்னம்மா இப்படி சொல்ற?" அப்படின்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ம் உரிமையோட பேசிருவாங்க. இப்ப எங்க ஊருக்குள்ள நான் போனேன்னா, யார நான் வந்து அம்மாயின்னு சொல்றேன், அப்பாயின்னு சொல்றேன். தெரியாதவங்க என்ன நெனச்சுக்குவாங்க, எனக்கு நெறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்ட்டு. கிடையாது. அவங்க சொந்தக்காரங்க கிடையாது. ஊர்க்காரங்க. ஊர் மொற அது. அப்புறம் டவுன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? வீட்ட விட்டு வெளியில வந்தாலே அந்த பசங்க வந்து நைஸா பேசணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே ட்ரெய்னிங். வேலைக்கு போற இடத்துலலாம் அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே மனசுக்குள்ள அப்படி நடிக்கிறாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது. கிராமத்து பசங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த செயற்கையா பண்றது, ஒரு ஆக்டிங்லாம் தெரியாது. அதனால தான் வந்து அவங்க அ மாடு பிடிக்கிறவன், வெயில்ல வேலை செய்றவங்களலாம் வந்து நிழல்லே இருக்கிறவங்க மாரி இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அதுதான் கிராமம் டவுன் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ட விட்டு வெளியில வந்தாலே யார பார்த்தாலும் வந்து ஒரு லைட்டா ஒரு சந்தேகத்தோடயே பார்ப்பாங்க. எனக்கு அந்த மாரி பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு. எனக்கு பார்க்கவும் தெரியல. நான் யார பார்த்தாலும் இப்படியே பார்க்குறது. நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி. இல்ல அதாவது இந்த ஜட்ஜ் பண்ணாம போய் பார்க்குறது. ஏன்னா ஒருத்தவங்க வருத்தமா இருப்பாங்க. ஒருத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. அதனால அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசணும். யார பார்த்தாலும் கிரா டவுன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கையா பார்ப்பாங்க. அந்த கண்ணையே பார்த்தீங்கன்னாலே சந்தேகமா இருக்கும். அந்த டவுன்காரங்க. அ சில ஊர்களுக்கு நான் போறப்ப பார்த்தீங்கன்னா, வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டாங்க கடைக்கு. "வாங்கம்மா, என்னம்மா வேணும்?" அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனா எங்க ஊரு கிராமத்து பக்கம், இல்ல திண்டுக்கல் பக்கம்லாம், "வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா" அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்ச நான் இன்னொரு ஒரு ஊருக்கு போனேன். அங்க பேசவே மாட்டாங்க தெரியுமா? இப்படியே இருப்பாங்க. "கடைக்கு தானே வர்ற, வா" அப்படின்ற மாரி அமைதியா இருப்பாங்க. சிரிக்கவே மாட்டாங்க. நான்லாம் வந்து அந்த ஊர்ல ஒரு 6 மாசம், 1 வருஷம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படித்தான். அப்படியே இதயத்து பக்கத்துல பளிச்சு பளிச்சுன்னு வலி வந்துரும். ஏன்னா, நம்மளுக்கு கிராமத்திலேயே இருந்துட்டு டவுனுக்கு போனா, அந்த சூழல் ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஒரே சவுண்டு, தூசி அதெல்லாம் கிடையாது. மனுஷங்களோட பேசுறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு.
அவங்க என்ன அர்த்தத்துல பேசுறாங்க? நம்மகிட்ட மனசுல இருந்து பேசுறாங்களான்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது முகத்துல சிரிப்பே இல்லன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஊர் எந்த ஊருன்னு நான் சொல்ல விரும்பல. சிரிப்பே வந்து ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு. புரியுதுங்களா? நான் இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இத? இல்ல அந்த ஊர் பக்கம் நான் போவே விரும்பல. கடவுள் என்ன வந்து இந்தியாவுக்கே என்ன அனுப்பக்கூடாதுன்னு நெனைக்கிறேன் நான். முன்னாடிலாம் ஃப்ளைட்ட பார்த்தேன்னா ஆசையா இருக்கும். இந்தியாவுக்கு போலாம் போலான்னு. இப்ப முடியல. ஆ எங்க அம்மா இல்லாதனால இந்தியாவுக்கு போகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ம். எனக்கு கேரளா பார்க்கணுன்னு தான் ஆசை. கேரளா தான் எனக்கு சவுத் இந்தியாவுல கேரளா தான் பார்க்கணும். இல்லாட்டி ம் வேற எந்த ஊரு? என் பிள்ளைங்களுக்கு வந்து தாஜ்மஹால் பார்க்கணுமா? தாஜ்மஹாலுக்கு போலாம். இது என்னவோ! அதாவது எல்லா ஆஸ்திரேலியன்ஸும் தாஜ்மஹால பெருசா நெனைக்கிறதுனால அவங்களுக்கும் தாஜ்மஹால் போகணும்னு ஆசை. ஆனா நான் வந்து சவுத் பகுதியிலலாம் குடியிருந்தப்போ, நெறைய ஆஸ்திரேலியன்ஸ்ட்ட நான் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் கேட்பாங்கன்னா, தாஜ்மஹால் தான் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், "நீங்க முதல்ல அ ட்ரிவாண்ட்ரம் போங்க. கேரளாவ சுத்தி பாருங்க. அப்புறம் பக்கத்து ஊரு எங்க ஊரு. அங்க போய் கோயில்கள்லாம் பாருங்க. பெரிய பெரிய கோயிலா இருக்கும். அப்புறம் நீங்க ஆக்ராவுக்கு போங்க. அப்படியே சவுத் இந்தியாலாம் மெதுவா பார்த்துட்டு, ஆ தாஜ்மஹால் போயிட்டு, அப்படியே டெல்லியில வந்து ஃப்ளைட் ஏறிக்கோங்க." அப்படின்னு நாங்களும் ரூட் போட்டு குடுக்குறது. நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. சவுத் இந்தியாவுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. நான் நான் சொல்லுவேன் எங்க வீட்ல, நான் வந்து கேரளா கவர்மெண்ட் எனக்கு அவார்டு குடுக்கணும். ஏன்னா நான் தான் டூரிஸ்ட் கைடு மாதிரி அவங்கள்ட்டலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கேரளா போங்க. ஏன்னா சினிமா பார்த்து பார்த்து. நல்லா இருக்கும். ஒரு சாப்பாடுலாம் ரொம்ப இது காரமா இருக்காது அப்படிலாம் சொல்லுவேன். நீ சினிமாவுல பார்த்தே அப்படி. எனக்கு அங்க போகணும்னு தான் ஆசை. வேற எங்கேயும் போகணும்னு ஆசை இல்ல. ஏன்னா, வேற புதுசா ஆந்திராவுக்கு போகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அதெல்லாம் சினிமாவிலேயே பார்த்துட்டேன். ஆ அதாவது எனக்கு கேரளா ஏன் பிடிக்குதுன்னா, அது வந்து ஒரு குறிஞ்சி நிலம்ன்ற ஒரு நெனப்பு எனக்கு. அதாவது மலைகள் சார்ந்த இடமெல்லாம் குறிஞ்சி நிலம். என்னோடது வந்து முல்லை நிலம். அடுத்து வந்து நெய்தல் தெரியுமா? அது தெரியும். மருதம் வந்து தஞ்சாவூரா? அடுத்து வந்து வேற என்ன? பாலை நிலம். இது வறட்சியான பகுதிகள் எல்லாமே வந்து அதிக வறட்சியா இருக்கிற பகுதி எல்லாமே பாலை நிலம். இப்ப இந்த குறிஞ்சி நிலத்த தான் நான் சரியா பார்க்கல. கொடைக்கானல் போயிருக்கேன். கொடைக்கானல் தவிர வேற எந்த ஊருக்கும் போனது கிடையாது. அம் அந்த ஏரியாவ நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த படங்கள்ல பார்த்து பார்த்து, அ அது ஏதோ ரொம்ப அழகான இடம் அப்படி சொல்லிட்டு ஒரு நெனப்பு. எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்? சினிமால பார்த்தா நல்லா இருக்குது. ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. சரி நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து எனக்கு புதுசா புக் எடுத்து அம் வீடியோ பண்ணணும்னே தோணல. ஏன்னா, நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அதனால இப்ப எத்தன மணி தெரியுமா? 1 மணி 45 நிமிஷம். 1 மணி 45 நிமிஷம் ஆகுதுங்கிறதே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா, சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது போற போக்குல ஏதாவது ஏதாவது என்ன சொல்றது? போற போக்குல ஏதாவது நல்லது பண்ணிட்டு போணும், பாசமா இருக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய சாதனைலாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா உட்காந்துருக்கிறப்ப ஏதாவது பண்றது தானே! நான் என்ன காசா செலவு பண்றேன்? காசு இருந்தா காசு குடுத்து நான் உதவி பண்ணுவேன். என்கிட்ட காசு இல்ல. அதனால வாயால மட்டும் தான் பேசிட்டு இருக்க முடியும். ஆனா நான் நெறைய பேர்ட்ட ட்ரெயின்லலாம் பேசிட்டே வருவேன். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் நெறைய கதை. ஆனா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா, ஏதோ முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து சொல்ற கதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது. அது வந்து சொல்ல தேவையில்ல. நான் வந்து ஏன் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் சொல்லுவேன். மத்தவங்க சொல்ல மாட்டேன். ம். நாளைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? நாளைக்கு காலையில ஸ்கூல் போமாட்டாங்க. ஒரு 8 மணி 9 மணிக்கு தான் எழுப்பி விடுவேன். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. ஃப்ரைடே சாயங்காலம்னா, அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. இல்லன்னா கரெக்ட்டா 6 மணிக்கு எந்திரிக்கணும். சரி இது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படியே பேசி என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆ இந்த மாரி கதையெல்லாம் கேட்கறதுக்காக நீங்க ஒண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. இல்ல நீங்க பண்ணுங்கன்னா மட்டும் பண்ண போறீங்களா என்ன? இல்ல நான் எனக்கு வந்து ஒண்ணும் உங்க மேல பயம்லாம் கிடையாது. நம்ம ஊருக்காரங்க கிட்ட என்னத்த பயப்படுறது? கழுத்து வலிக்குது. ஒரே குளுரு, இந்த ஸ்வெட்டரு எல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா ஹீட்டர நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன். சரி நாளையிலேருந்து நம்ம வேற பாட்டெல்லாம் பார்ப்போம். சரியா? இன்னைக்கு புக் எடுத்து பார்த்து சொல்லணுன்ற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது. நீ பேசுறதோட சரி. சரியா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.
உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல எழுதுங்க. அத நான் எந்த புக்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? தேடி பார்க்குறது ஒண்ணும் எனக்கு கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் புக்க பார்த்து சொல்றேன். ம். எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். தெரியலன்னா புக்ல எந்த புக்காவது நான் தேடி இன்டர்நெட் எங்கேயாவது பார்த்து சொல்லிடுறேன். கேள்வி இருந்தா சொல்லுங்க. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சரியா? நன்றி. வணக்கம். பாய்.